பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலும் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய இந்த நாட்களிலே கேட்டு வருகிறதான சத்தியத்தினுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடி ஒரு விஷயம் கூட நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போமாக. நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்துக்காய் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய சத்தியங்களை அறியும்படி ஒன்று கூட எங்களுடைய மன கண்களை கர்த்தர் திறக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தின் மறைப்பொருள்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து அவைகளை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொண்டு அவைகளின்படி ஜீவிக்க ஏராளமான கிருபைகள் தரும்படியாக செபிக்கிறோம். கேட்கிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறதான தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தையும் 41ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. 41ஆம் வசனம். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனுடைய களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்கிற நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும், ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதில் இருக்கும் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ரேபாத் நேச்சார் ராஜா கண்டதான அந்த சொப்பனத்தை குறித்ததான காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒருவரும் அதனுடைய விளக்கம் அது தெரியாத போது, அந்த சொப்பனத்தை குறித்ததான அறிவில்லாத போது கர்த்தர் தானியேலுக்கு காலத்தில் அவர்கள் ஜெபித்த போது அதை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அதனுடைய வெளிப்பாடை தானியேல் ராஜாவுக்கு சொல்லும்போது அந்த சிலை எதை வெளிப்படுத்துகிறது என்றும் அதனுடைய காரியங்கள் என்ன என்றெல்லாம் கடந்த வேத பாடங்களில் நாம் கேள்விப்பட்டோம். அந்த சிலையை குறித்து பார்க்கும்போது தலை பொன்னினாலும் அதனுடைய மார்பு பகுதி வெள்ளியினாலும் அதனுடைய துடையின் பகுதி வெண்கலத்தினாலும் அதனுடைய கால்களின் பகுதி இரும்பினாலும் அதனுடைய பாதத்தின் பகுதி பாதி களிமண் பாதி இரும்பு என்கிறதான அந்த பகுதிக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதை குறித்து நாம் பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது பசும் பொன்னினால் தொடங்கப்பட்டதான அந்த சிலை முடியும் போது களிமண்ணின் அனுபவத்துக்குள் முடிவடைகிறது. பிரியமானவர்களே, எழுத்தின்படியாக இதை பார்க்கும்போது ராஜ்யங்கள் எவ்விதமாக உண்டானது இல்லை எவ்விதமாக வரப்போகிறது என்பதை அன்றைக்கு தானியேல் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் அதை வெளிப்படுத்தினார். இதை தானியேல் அவர் சொல்கிறார். ஸோ பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் தொடங்கினதான அந்த ஆளுகையானது, அந்த சிலையினுடைய அமைப்பானது தொடர்ந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமாக மாறி தொடர்ந்து அடுத்ததாக கிரீக்க சாம்ராஜ்யத்துக்கு கடந்து வந்து பிற்பாடு ரோம சாம்ராஜ்யமாகிய இரும்பின் சாம்ராஜ்யத்துக்கு வந்து தொடர்ந்து இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்குள்ளாக கடந்து வந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்டதான அரசாட்சியிலே ஜீவிக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமான சூழ்நிலையில் தான் நாம் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இதே எழுத்தின்படியான காரியங்களை பலரும் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்கும் போது இதே சிலை ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு என்ன காரியங்களை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பசும் பொன்னினால் தொடங்கப்பட்டதான நம்முடைய ஜீவியம், பசும் பொன்னை போல ஆரம்பிக்கப்பட்டதான நம்முடைய ஜீவியமானது நாளுக்கு நாள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் குறைந்து 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 பசும் பொன்னின் அனுபவத்திலிருந்து வெள்ளி, வெண்கலம், இரும்பு கடந்து வந்து களிமண்ணின் அனுபவத்துக்கு நேராக கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகளின் அனுபவம், ஊழியங்களின் அனுபவம், தேவனுடைய பிள்ளைகளின் அனுபவம் அவ்விதமாகவே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் எது என்று சொன்னால் ஆவிக்குரிய உலகத்தில் பார்க்கும்போது இரும்பும் களிமண்ணும் ஆகி அந்த நிலைமைக்கு இன்றைக்கு சபையானது காணப்படுகிறது. இரும்பும் களிமண்ணும் என்கிறதான அந்த அனுபவத்துக்குள் தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். சொல்ல போனால் இரும்பினுடைய உறுதியில் பாதி இருக்கும், ஆனால் களிமண்ணும் அதில் சேர்ந்திருக்கிறது. அதை குறித்து நாம் சிந்திக்கும் போது இன்றைக்கு பலரும் தங்களுடைய ஜீவியத்தில் எடுக்கிற தீர்மானங்கள், பிரதிஷ்டைகள், பொருத்தனைகள், எத்தனையோ காரியங்களில் இரும்பை போல உறுதியாக எடுக்கிறார்கள். ஆனால் நாடு லெவலில் களிமண்ணை போல அதை உடைக்கிறவர்களாகவும் இருக்கிறார்.
களிமண்ணை போல அதை உடைத்து விட்டு இல்லாவிட்டால் மறந்து விட்டு எடுக்கிற தீர்மானங்களை, பொருத்தனைகளையும் பிரதிஷ்டைகளையும் மறந்து விடுகிறார். பிரியமானவர்களே, அதனால்தான் பேதுரு சொல்லும் போது 2 பேதுரு 3 17 வசனத்திலே வாசிக்கும் போது, ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து என்று சொல்லுகிறார். உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு. பிரியமான, இரும்பினுடைய உறுதி இருந்தாலும் அங்கே களிமண்ணும் சேர்ந்து இருக்கிறபடினால் விழுகைக்கான ஒரு சூழல் உண்டாகிறது. இரும்பினுடைய முழு உறுதி அங்கே இல்லை பாதத்தில் பார்க்கும்போது. அவ்வளோ விசேஷமான வெயிட்டான மகிமையான பிரகாசமான உயர்ந்திருக்கிற அந்த சிலை அடிப்பகுதி நிற்க வேண்டிய பகுதியில் பார்க்கும்போது களிமண் வெறுமுமாகி அந்த கலப்பட நிலைமைக்கு வருகிறது. உறுதியற்ற நிலைமைக்கு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதுதான் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பானது வரக்கூடியதாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பின்னாக படிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 2 43 வசனத்திலே வாசிக்கும் போது, இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானே, இது உலகத்திலே பார்க்கக்கூடியதான அந்த ஆளுகையில், அரசாட்சிகளிலே, ராஜ்யங்களை குறித்து பார்க்கும் போது எல்லா ராஜ்யங்களும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமா இருப்பதை போல இருந்தாலும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாமல் தங்களுடைய ராஜ்யத்தை தனித்துதான் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு ஒற்றுமையாக இருப்பதை போலത്തെ எல்லா காரியங்களும் கையெழுத்திட்டு இருப்பார்கள். ஆனால் காரியங்கள் வரும்போது அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். யுத்தங்கள் என்று வரும்போது அந்த நேரத்தில் பிரிவு உண்டாகிறது. அது ராஜ்யத்தில் நடக்கிற விஷயம். அது நமக்கு முக்கியமல்ல. அதை குறித்து அநேகர் பேசி கொண்டிருக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்க்கும் போது, சபைகளில் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் பார்க்கும் போது, இதே வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது, அவர்கள் மற்ற மனுஷர்களுடைய சம்பந்த கலப்பார்கள், ஆனால் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் என்று சொல்லப்படும். அப்படியானால் பார்ப்பதற்கு சபைகள் எல்லாம் ஒன்றா இருப்பதை போல இருக்கிறது. பார்ப்பதற்கு தேவ ஜனங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறதை போல இருப்பார்கள். பார்ப்பது குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறதை போல இருக்கும். ஆனால் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ள மாட்டார்கள். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் வைத்திருக்க மாட்டார்கள். ஒருவரோடு ஒருவர் கலந்து கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் போது 1 யோவான் 1:7 வாசிக்கும் போது, அவர் ஒளியில் இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒளியிலே, கிறிஸ்துவின் வெளிச்சத்தில், அந்த ஒளி ஆகிய திருவசனத்திலே நடந்தால், கர்த்தருடைய வேதத்திலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருப்பார்கள். இன்றைக்கு சபைகள் பிரிந்திருப்பதற்கு காரணம், தேவனுடைய ஜனங்கள் பிரிந்திருப்பதற்கெல்லாம் காரணம், இந்த ஒளியிலே, வெளிச்சத்திலே, சத்தியத்திலே, வசனத்திலே அநேகர் ஜீவிப்பதில்லை. சபை என்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள இருந்தாலும் சத்தியத்தின்படி ஜீவிக்கக்கூடிய அனுபவம் இல்லை. அதனால்தான் இன்றைக்கு சபைகளுக்குள் ஐக்கியம் இல்லை. ஏன் சபைகள் பிரிந்திருக்கிறது? ஏன் தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே பிரிந்திருக்கிறார்கள் என்றால், காரணம் வெளிச்சத்திலே நடப்பதில்லை, ஒளியிலே நடப்பதில்லை, வேத வசனத்தின்படி நடப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டு, அவங்கவுங்களுக்கு ஒரு கோட்பாடுகளை உண்டாக்கி கொண்டு, ஒரு சட்டங்களை உண்டாக்கி கொண்டு அவ்விதமாய் ஜீவிக்கிற. அப்படின்னாலதான் இன்றைக்கு சபைகளுக்குள் ஐக்கியம் இல்லை. இந்த சபையோடு நாங்கள் கலப்பதில்லை, அந்த சபையோடு சேராதிருங்கள் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு பிரிந்திருக்கிறார். பார்ப்பதுக்கு ஒன்றா இருக்கிறதே போல இருக்கும், ஆனால் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் என்று அந்த வசனத்துல அதனால்தான் எழுதப்பட்டிருக்கு. கொலோசியர் 3:13 வாசிக்கும் போது அப்போ பவுல் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுவார். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்க வேணும். அதே சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைபாடு உண்டானால், ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபங்களோ இல்லாவிட்டால் சண்டைகளோ இல்லாவிட்டால் வாக்குவாதங்களோ இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும் போது ஒருவருக்கு ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அபிதமான அனுபவங்கள் இருப்பதில்லை. 1 யோவான் 4:7 வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்குமானால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், ஒருவர் அன்பா இருப்போம், ஒருவர் தாங்குவோம், ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களே, இவ்விதமாக சிலையினுடைய அந்த கீழ்ப்பகுதியை பார்க்கும் போது
இரும்பும் களிமண்ணும் ஒன்றா இருக்கிறதை போல இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் கலவாது இருக்கிறதை போல இன்றைக்கும் சபைகள் தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். தானியேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 34 வாசிக்கும் போது, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது என்று படிக்கிறோம். பாருங்கள், அங்கே பார்க்கும்போது இவ்விதமான சூழ்நிலை இருக்கும் போதுதான் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையினுடைய இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதுகிறது. பசும்பொன்னின் பகுதியில் மோதவில்லை, வெள்ளியின் பகுதியில் மோதவில்லை, வெண்கலத்தின் பகுதியில் மோதவில்லை, இரும்பின் பகுதியில் மோதவில்லை. இரும்பும் களிமண்ணும் என்கிறதான அந்த சூழ்நிலை, அப்படிப்பட்ட பகுதியிலே தான் அந்த கல்லானது மோதுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பானது பசும்பொன்னின் அனுபவத்திலோ இல்லாவிட்டால் வெண்கலத்தின் அனுபவத்திலோ இல்லை வெள்ளியின் அனுபவத்திலோ இரும்பின் அனுபவத்திலோ இருக்கும்போது உண்டாகிறதில்லை. எப்ப இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த கலப்படமான நிலைமையில் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமில்லாத சூழ்நிலையில் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த கல்லானது உருண்டு வருகிறது. அந்த கல் கிறிஸ்துவை காட்டுகிறது என்று சொல்லி நாம் போன வேத பாடத்துல நாம் படித்தோம். கிறிஸ்து அந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாக இருக்க, மாம்சத்தின்படி உருவாகாத கல், மாம்சத்தினால் பிறவாத ஒரு கல். அந்த கல் தான் ஒரு காலத்திலே பார்க்கும் போது மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட கல்லாக இருந்தால், ஆனால் இன்றைக்கு திட அஸ்திபாரமான கல்லாக பிதாவானவர் அவரை மாற்றியிருக்கிறார். ஆகவே இந்த சபையானது அந்த மேன்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை குறித்து ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். யூதாவின் புஸ்தகம் 6 வாசிக்கும் போது ஆதி மேன்மையை காத்து கொள்ள வேண்டும் என்று படிக்கிறோம்ப்பா. சபையானது இரும்பும் களிமண்ணு என்கிற பகுதிக்கு வராமல் ஆதி மேன்மை, அந்த மகிமை, அந்த பசும்பொன்னின் அனுபவத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆதி கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்த 2:4 2:5 வாசிக்கவும் அவ்விதம் படிக்கிறோம். விதமாக சபையானது ஆதி மேன்மைக்கு திரும்ப வேணும், ஆதி கிரியைகளை செய்ய வேணும், ஆதி அன்புக்கு கடந்து வர வேணும். இப்படி ஆதியிலே கொண்டிருந்ததான காரியங்கள் எல்லாம் தங்களுடைய ஜீவியத்துல பாதுகாத்து கொள்ள வேணும். இன்னைக்கு வருடங்கள் கூட கூட நாட்கள் அதிகமாக அநேகர் ஆதி அனுபவங்களை மறந்து போகிறார்கள், இழந்து போகிறார். சபைகள் ஆதி மேன்மை இல்லை, ஆதி மகிமை இல்லை, ஆதி பிரகாசம் இல்லை, ஆதியிலே இருந்த கிரியைகள் இல்லை. பார்ப்பதுக்கு எல்லாம் அதே போல நடக்கிறதே போல இருக்கிறது. ஆனால் எப்படி அது களிமண்ணின் அனுபவம் வந்து விட்டதோ அது போலதான் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆகவேதான் எபிரேயர் 10:32 வாசிக்கும், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே என்று படிக்கிறோம். ஸோ முந்தின காலங்கள் இருந்ததான உபத்திரவங்கள், நிந்தைகள், பாடுகள், அப்படிப்பட்டது, அதனாலே உண்டான மகிமை பிரகாசம், அதனாலே உண்டானதான அந்த அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. ஸோ ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை சபைக்குள்ளே ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரும்போதுதான் அந்த கல்லானது உருண்டு வந்து அதை மோதுகிறது. ஸோ கிறிஸ்துவினுடைய நியாயத்தீர்ப்பு சபையின் மேல், ஊழியங்களின் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல் வரக்கூடியதை அது வெளிப்படுத்துகிறது. தானியேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 35 வாசிக்கும் போது, அப்போது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு என்று சொல்லி படிக்கிறோம். பாருங்கள், இது பசும்பொன் அங்கே அப்படியே தான் இருக்கிறது, வெள்ளி அப்படியே இருக்கிறது, வெண்கலம் இருக்கிறது, இரும்பும் களிமண்ணுமாக அப்படி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிறது. ஸோ இது எல்லாம் இருக்கும் போது அந்த இரும்பும் களிமண்ணும் இருக்கிற இடத்துல தான் அந்த கல் மோதினது. ஆனா மோதும் போது இந்த பசும்பொன் இருந்த பகுதியும் நொறுங்குது, வெள்ளி இருந்த பகுதியும் நொறுங்குகிறது, வெண்கலம் இருந்த பகுதியும் நொறுங்குகிறது, இரும்பின் பகுதியும் நொறுங்கு. ஸோ இது எல்லாம் தேவனுடைய ஜனங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் தீமோத்தேயுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 20 சொல்றார், ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியும் மரங்கள் மண்ணுமான பாத்திரங்கள் இருக்கிறது, அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான் என்று படிக்கிறோம். ஒரு பெரிய வீடு, அது தேவனுடைய சபை, கர்த்தருடைய ஊழியம், தேவனுடைய பிள்ளைகளை காட்டுது. அதிலே
பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கு, வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கு, மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம், மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரம், இவ்விதமான பல உலோகங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இவைகள் எல்லாம் விட்டுட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணுமா? நான் பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரம் என்று மேன்மை பாராட்டி கொண்டிருக்க முடியாது. இல்ல, நான் வெள்ளியினால் செய்யப்பட்டவன் என்று மேன்மை பாராட்டக்கூட, நான் மண்ணினால் செய்யப்பட்டவன் நான் என்று சொல்லி அப்படி ஒரு தாழ்த்துகிறதை போல தாழ்மையில ஒரு மேன்மை பாராட்டுதல் இருக்கு. ஸோ இப்படிப்பட்டதான அனுபவங்களா இருக்கும் போது பவுல் சொல்றார், ஒருவன் இதெல்லாம் விடணும். இதெல்லாம் கர்த்தருக்கு முக்கியம் இல்ல. நீ பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறாயோ மண்ணினால் செய்யப்பட்டிருக்கிறாயோ என்பது முக்கியம் அல்ல. இதெல்லாம் விட்டுட்டு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இரு. ஸோ சபைகளிலே, கர்த்தருடைய ஊழியங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருந்தால் தேவன் நம்மை பரிசுத்த பாத்திரமாய் வைத்திருப்பார். ஸோ பரிசுத்தமான பாத்திரம் எஜமானுக்கு உபயோகமானதா இருக்கும். எல்லா நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமா இருக்கும். கர்த்தர் அதை வச்சுதான் நற்கிரியைகள் செய்ய முடியும். கடைசியாக பார்க்கும்போது அந்த பாத்திரங்கள் தான் தேவன் கனப்படுத்துகிறார். கர்த்தரால் கனப்படுத்தப்படுகிற பாத்திரங்களாய் இருக்கிறது. ஆகவே இங்கே பார்க்கும்போது அந்த பொன், அந்த வெள்ளி, வெண்கலம் எல்லாம் ஏகமாய் நொறுங்குண்டது என்று சொல்லி காரணம் இவைகள் அதிலே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. அதனாலே கடைசியில பார்த்தா மண்ணின் நிலைமைக்கு வந்து விட்டது. ஸோ கர்த்தர் அங்கே நொறுக்கக்கூடிய சித்தம் உள்ளவராய் இருந்து அந்த கல் இறங்கி வந்து மலையிலிருந்து உருண்டு வந்து நொறுக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இது நொறுக்கப்பட்டது? காரணம் அதுக்குதான் வசனத்துல வாசிக்கும் போது புலம்பல் 4:1 படிக்கிறோம். ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி என்று சொல்லி சொல்லுகிறார் புலம்பலிலே எரேமியா. பொன் மங்கி விட்டது, பசும்பொன் மாறிடுச்சு. ஸோ அதே நிலைமையில் இல்லை, அது மாறினதுதான் இப்ப பிரச்சனை. நியாயத்தீர்ப்பு காரணம் அதுதான். ஏசாயா 1:22 கூட வாசிக்கும் போது, உன் வெள்ளி களிம்பாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கு சபையை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து சொல்றார், உன் வெள்ளி களிம்பாயிற்று. அது போல வெள்ளி பொன் பொன் மங்கி அதோடைய நிலைமை மாறும்போது, வெள்ளியின் நிலைமை களிம்பாய் மாறும்போது, இரும்பின் நிலைமை துருப்பிடித்து அது 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 மாறும்போது, அது போல மண் தன்னுடைய நிலைமை இழக்கும் போது, இவ்விதமான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பானது உண்டாகக்கூடியதா இருக்கு. அதனாலதான் கல் உருண்டு வந்து அது நொறுக்கிடுச்சு. ஸோ அது அதே நிலைமையில் இருந்திருக்குமானால் கல் நொறுக்கி இருக்கு. அதனாலதான் பாருங்க, அந்த சிலையின் சொப்பனத்துல பார்க்கும்போது கல் உருண்டு வந்து பொன்னிலே மோதல, வெள்ளியில் மோதல, வெண்கலத்துல மோதல, இரும்பும் களிமண்ணுமாக அந்த கலப்படமான சூழ்நிலையில், ஐக்கியமில்லாத சூழ்நிலையில், ஒருமனம் இல்லாத சூழ்நிலையில், பார்ப்பதுக்கு ஒருமனமா இருக்கிறது போல இருக்கிறார்கள், ஆனால் ஒருவரோடு ஒருவர் கலவாது இருக்கக்கூடிய அந்த பிரிந்து இருக்கிற சூழ்நிலைகளை தான் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வருகிறது. பிரியமானவர்களே, நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேணும். இன்னைக்கு பல சபைகள், பல தேவ ஜனங்கள், சபைகள் பெருகி விட்டது, ஆத்துமாக்கள் பெருகி விட்டது, சபை வளர்ந்துருச்சு, இத்தனை ஆத்துமாக்கள் வராங்க சபையில எல்லாம் சொல்லி மேன்மை பாராட்டுதல் இருக்கு. ஆனால் எத்தனை ஆத்துமாக்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கிறாங்க? எத்தனை ஆத்துமாக்கள் ஒன்றா இருக்கிறாங்க? ஒரே குடும்பமாய் சபைகளுக்கு வந்து தேவனை ஆராதிக்கூடியவர்களா இருக்கிறாங்க. வந்தாலே அங்கே கூட பிரிவினைகள் தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பிரிவினைகளின் மத்தியிலே இன்னைக்கு ஜீவிக்கிற அப்படின்னால், தேவனை தேடுகிற அப்படின்னால், ஆராதிக்கிற அப்படின்னால், இன்றைக்கு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கலவாது இருக்கிற சூழ்நிலை இருக்கிற அப்படின்னால் தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்திக்க போகிறார்கள். அந்த உருண்டு வரக்கூடிய கல் அந்த சிலையின் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மோதுகிறது. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் என்று சொல்லி படிக்கிறோம். தேவன் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அதுதான் தானியேல் 2:34 அந்த சொப்பனத்தை சொல்லும் போது, நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஒரு கல் உருண்டு வந்து என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யமாக மாறுகிறது. என்றென்றைக்கும் அழியாத ஒரு இடம், ஒரு 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 ராஜ்யத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. அதான் கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். ஸோ எழுத்தின்படியாக இப்படிப்பட்டதான கலப்படமான, இல்லாவிட்டால் இந்த கூட்டாட்சி அமைப்புகள் காணப்படுகிற சூழ்நிலையில், இந்த கூட்டாட்சிகள் தேசத்தை ஆளுகை செய்கிற சூழ்நிலையில கிறிஸ்துவின் ராஜ்யம் வரும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பிற்பாடு நடக்கப்போற சம்பவம். 7 வருஷ உபத்திரவ காலத்துக்கு பிற்பாடு அதுதான் 1000 வருஷ அரசாட்சி என்று சொல்லுகிறோம். 1000 வருட அரசாட்சி கிறிஸ்துவினால் உண்டாக போகுது. அதை பரிசுத்தவான்களின் ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் அழியாத ஒரு ராஜ்யம் என்று படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் உண்டாகும். இது எழுத்தும்படியாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்துல நாம் பார்க்கும்போது, பிரியமான இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிற இந்த ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், சபைகள்
உடைக்கப்பட்டு அவைகள் நொறுக்கப்பட்டு ஒரே ஆளுகை கீழாக, இல்லாவிட்டால் ஒரே மேய்ப்பனின் கீழாக வரப்போகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மந்தையை மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், பிற்பாடு ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாக மாறும் என்று சொல்லப்படும். ஆகவே பலவித மெய்ப்பர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு விதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் வழிபாடுகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிற சூழலில் இதையெல்லாம் கர்த்தர் உடைத்து விட்டு ஒரே ஒருவர் ஆளுகை செய்யக்கூடியவராக வரப்போகிறார். அந்த ராஜ்யம் என்றென்றையும் அழியாத ஒரு ராஜ்யமா இருக்க போகிறது. பரிசுத்தவான்களின் ஆளுகை கீழே காணப்பட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகும். ஆகவே பிரியமானவர்களே, வேதத்துல படிக்கும் போது இப்படிப்பட்டதான அனுபவம் வருவதற்கு நாம் கூட காத்திருக்கிறோம். தேசம் காத்து கொண்டிருக்க ஒரு ஆளுகை கீழே வரப்போகுது. ஆனால் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்தி கிறிஸ்து வந்து ஆளுகை செய்ய போறான் ஒரு ஆளாக. பிரியமன் நன்றாக விலை கொள்ளுங்க, 7 வருஷம்தான் அவன் ஆளுகை செய்ய போறான். அது அழியாத ராஜ்யம் அல்ல. அந்த ஒரு மனிதனுடைய ஆளுகை 7 வருடங்கள் தான். அது உபத்திரவ காலம் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்துல. ஆனால் என்றென்றைக்கும் அழியாத ஒரு மனிதனுடைய ஆளுகை, அது மனிதன் அல்ல, ஒரே சக்தியின் ஆளுகை, ஒரு தேவனுடைய ஆளுகை. அந்த தேவனுடைய ஆளுகை கீழே, அந்த குடையின் கீழே தேசம் எல்லாம் காணப்படும். வானத்தின் கீழே இருக்கிற விஷயம், பூமிக்கு கீழே இருக்கிற விஷயம் எல்லாம் அவருடைய ஆளுகை கீழே, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகுது. ஆகவேதான் வேதத்துல வாசிக்கும் போது இப்படிப்பட்ட கல்லானது உருண்டு வந்து அந்த சிலை மேல் மோதுகிறது மட்டுமல்ல, தானியேல் 2:44 வாசிக்கும் போது, அந்த ராஜாக்கள் நாட்களில் பரலோகத்தில் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கைகளால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீ கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி பாருங்க. தானோ என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் வருகிறது பாருங்க. அந்த கல் இது சாதாரண கல் அல்ல. ஒரு காலத்துல வேதத்துல படிக்கும் போது இது மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல் தான். ரோமர்ல வாசிக்கும் போது 9:32 அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லில் இடறினார்கள் என்று சொல்லப்பட்ட. ஸோ நியாயப்பிரமாணத்தின்படி கத்தரை தேடுகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்துல தான் கத்தரை பிரியப்படுத்தலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இடறுகிற கல்லா இருக்கிறார். அப்படிப்பட்டவங்கள தான் நொறுக்குகிறார். அவங்க தான் இடர்றாங்க அந்த கல்லினால், அந்த கல்லினாலே விழுகிறார்கள். அதே சமயம் ரோமர் 9:33 வாசிக்கும் போது, இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் வெக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறதை நான் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தினால் கத்தரை தேடுகிறவர்கள் இடறுகிறார்கள், விசுவாசத்தினால் தேடுகிறவர்கள் என்றென்றைக்கும் நிற்கிறார்கள், வெக்கப்பட்டு போகிறதில்லை என்றால் வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனை தேடும் போது பிரமாணங்களின் வழியாக கத்தரை தேடுவார். இன்னைக்கு பலரும் பிரமாணங்கள் இப்படி செய்தாதான் கத்தரை பார்க்க முடியும், இப்படி செய்தாதான் ஆண்டர் கிட்ட போக முடியும், இப்படி செய்தாதான் கத்தர் கூட நீ இருக்க முடியும், இப்படி செய்தாதான் பரலோகம் போக முடியும் என்று பிரமாணங்களுக்குள் கத்தரை அடக்குகிறார்கள். பிரியமானே, நியாயப்பிரமாணத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தோடு கிறிஸ்து முதல் முறையாக மனிதனாக வந்து சிலுவையில் அந்த நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் அழித்து விட்டார். அந்த பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்றி அங்கேயே முடிச்சுட்டார். ஸோ நம்ம இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்கல்ல, கிருபைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். ஆகவே விசுவாசத்தின் அடிப்படையில் ஜீவிக்குவேன். கத்தர் எனக்கு தருவார், கத்தர் எனக்கு செய்வார், கத்தர் என்னை கொண்டு போவார், கத்தர் எனக்கு அடைய உதவி செய்வார், பரலோகத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார், இந்த புதிய எருசலேம் என்னுடையது, சீயோன் என்னுடையது என்று சொல்லி இப்படிப்பட்ட விசுவாசத்தின் அடிப்படையில கத்தரை தேடும் போதுதான் அவரை கண்டடைகலாம். விசுவாசத்தினாலே நாம் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவனை கத்தர் மகிமைப்படுத்தக்கூடியவராக அவங்க வெக்கப்பட்டு போகிறது இல்லையா? ஸோ பிரமாணங்கள் நம்மை கத்தரிடத்தில் சேர்ப்பதில்லை, விசுவாசம் தான் கத்தரிடத்தில் நம்மை சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. பேதுரு கூட அதை சொல்லும் போது, 1 பேதுரு 2 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை சொல்லும் போது, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளை கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதா இருக்கிறது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீடை கட்டுகிறவர்களா தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல் ஆகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும்
விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று என்று படிக்கிறோம். பாருங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு அது விலையேறப்பெற்ற கல்லாக இருந்தது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது விலையேறப்பெற்ற கல். ஆனால் கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த கல் இடறுகிற கல்லா. அப்ப அந்த கல் உருண்டு வந்து விழ தள்ளிடுச்சு ஒரு குரூப்ப. ஒரு கூட்டம் விழுந்து போனார்கள். அது காரணம், அவங்க கர்த்தரை விசுவாசிக்கவில்லை, வேத வசனத்தை விசுவாசிக்கவில்லை, அது கீழ்ப்படியவில்லை. ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாது. அப்படின்னால் அதே கல் ஒரு கூட்டத்தை தாங்குது, இன்னொரு கூட்டத்தை விழ தள்ளிடுச்சு. ஸோ ஒரு கூட்டத்தை நிற்பதற்கு உதவி செய்கிறது அந்த கல். ஒரு கூட்டம் விழுவதற்கு இடறுகிற கல்லா மாறிடுச்சு. ஒரே கல் தான் பாருங்க, ஒரு கூட்டத்துக்கு அது இடறுகிற கல்லா மாறி. அதனால்தான் 8ஆம் வசனத்து அவசியம், அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்து அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறினார்கள். அதுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆகவே கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருடைய வசனங்கள் கீழ்ப்படியாது இடறுகிறார்கள். பிரியமானவர்களே, பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள், பல கோட்பாடுகள், சபைகள், ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொன்று வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். இதை செஞ்சுட்டா நீ பரலோகம் போயிடலாம், அதை செஞ்சுட்டா ஆண்டவர் உன் வீட்டில் இருப்பார், உன் பக்கத்தில் இருப்பார், நல்லா விலையும் கொள்ளவேன்னு அது பரலோகம் கொண்டு போ. அதுதான் இடறுக செய்யக்கூடிய விஷயம். ஆனா விசுவாசத்தினால் அவரை தேடும் போது, அவருடைய வசனங்களுக்கு நடுங்கி கீழ்ப்படியும் போது அந்த கல் நம்மை தாங்கும். அந்த சாதாரணமால அந்த கல் உருண்டு வந்து அதெல்லாம் நொறுக்கி போட்டு பதறு கோப்பா மாற்றிட்டு அதுவோ என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனது மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பர்வதமாக மாறிற்று என்று சொல்லப்படுற அந்த கல் அப்படியே பெரிய பர்வதமா மாறிடுச்சு. அது பெரிய பெரிய மலையா மாறிடுச்சு. பிரியமானவர்களே, அந்த கல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. 121ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்துல வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சங்கீதக்காரன் அவர் தான் சொல்றார். அந்த பர்வதம், அந்த ஒரு சின்ன கல்லை போல வந்து பெரிய பர்வதமா மாறிடுச்சு. அது ஒத்தாசை வரக்கூடிய பர்வதம். அந்த பர்வதத்தை தான் சொல்லும் போது, ஆபிரகாம் அவருடைய அனுபவத்தில் சொல்லும் போது, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் யெகோவா இரேன்னு சொல்லுகிறார். இப்ப தேவனை பர்வதமாக அவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அதே போல கர்த்தர் நடத்துற ஏசியால வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் மீகா 4:1 படிக்கும் போது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லும். கடைசி நாட்களில் இப்ப பாக்குற இந்த ஆலயங்கள், இப்ப பாக்குற கட்டிடங்கள்லாம் இருக்காது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாட்கள் வரும்போது எல்லா ஆலயங்களும் தகர்க்கப்பட்டு ஒன்றும் இல்லாம போய், ஏன்னா எல்லாம் களிமண்ணும் இரும்புமாக அந்த பகுதிக்கு வந்ததுனால உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படுகிற ஆலயத்துக்கு கடந்து போவாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலா உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார். எல்லா ஜனங்களும் அந்த பர்வதத்தை தேடி வருவாங்க, அந்த இயேசுவை தேடி வருவாங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்தை தேடி வருவாங்க. அந்த யெகோவா இரே இருக்கக்கூடிய பர்வதத்தை தேடி வருவார். ஞான கண்மலையா இருக்கிற அந்த கிறிஸ்துவை தேடி வருவார். இப்படிப்பட்ட அனுபவம் உண்டாக போகிறதாம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த கல் உருண்டு வந்து நம்மை நொறுக்கி விடாதபடிக்கு ஆதி மேன்மையை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த பர்வதத்தை பத்தி இன்னும் சொல்லும் போது ஏசியா 11:9 சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லும். ஸோ இந்த பர்வதம் உருவாக்கப்படும் போது, அந்த கிறிஸ்துவாகிய பர்வதம் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது, அன்றைக்கு எல்லாரும் அவரிடத்துல ஓடி வருவாங்க. அந்த பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்னப்படும். அங்க தீங்கு செய்வார் யாரும் இருக்க மாட்டான், கேடு செய்வார் யாரும் இருக்க மாட்டான். இப்போ இன்னைக்கு பாருங்க, சபைகளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்கிறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேடு செய்கிறோம். பார்க்கறதுக்கு ஐக்கியமா இருப்பாங்க, ஒரே சபையில ஒரே பாயில உட்காந்து ஆராதிப்பாங்க, பக்கத்து பக்கத்துல உட்காந்து கை கொடுத்து ஆராதிச்சுப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா விஷ் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா ஒருவர் பல காரியங்களை தீங்கு செய்கிறவங்க, பல காரியங்கள பொறாமை உள்ளவர், பல காரியங்களை கேடு செய்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட அனுபவம் அன்றைக்கு மலையின் மேல் இருக்கிற சபையில இருக்காது, அந்த பர்வதத்தில் இருக்காது. தீங்கு செய்வாரில்லை, கேடு செய்வாரில்லை. ஜலம் எப்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ, கர்த்தரை அறிகிற அறிவினால் ஜனங்கள் நிறைந்திருப்பாங்க. ஸோ அன்னைக்கு எல்லாருக்குள்ள தேவனை அறிஞ்சுக்கணும், கர்த்தரை அறிகிற அறிவு அது மட்டும் போதும். அந்த நாலேஜ்க்காக மட்டுமே ஆலயத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு பலரும் பல நாலேஜுக்காக ஆலயத்துக்கு வராங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் தேவ அறிவை பெற்றுக்கொள்ள சபைக்கு வராங்க. இன்னைக்கு பலரும் பாருங்க, சபைக்கு வந்து
பக்கத்து வீட்டு கதையை தெரிஞ்சுக்கணும், சபைக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், பாஸ்டர் குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், பக்கத்துல உட்கார்றவங்க சபை அவங்க ஏன் வரல, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். இப்படி பல அறிவை பெற்றுக்கொள்ள தான் வராங்க. ஆனா அன்னைக்கு அப்படி இருக்காது சபை. அந்த மலை மேல் இருக்கிற சபை கர்த்தரை அறிகிற அறிவினால் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா அங்க யாரும் தீங்கு செய்யறதுக்கு வரமாட்டாங்க, கேடு செய்ய வருவதில்லை. ஆகவே அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சபையில இல்லாட்ட அந்த பர்வதத்துல யார் காணப்பட முடியும். சங்கீதத்துல படிக்கும்போது 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் இதெல்லாம் படிக்கும்போது அங்கே சங்கீதக்காரர் தெளிவா சொல்ற அதை பத்தி, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான். ஸோ இந்த பரிசுத்த பர்வதமா இருக்கக்கூடிய அந்த சபையில, கர்த்தர் தலையா இருக்கக்கூடிய சபையில, கர்த்தர் ஆளுகை செய்ய போற சபையில, கர்த்தர் ஒருவரே மேய்ப்பனா இருக்கக்கூடிய சபையில, அந்த பெரிய பர்வதமா மாறி இருக்கிற அந்த அனுபவத்துல யார் வாசம் பண்ணுவார். ஸோ எல்லாரும் போயிட முடியாது. இப்ப இருக்கிற சபைகள் எல்லாரும் போகலாம், யார் வேணா போகலாம். வரவங்க எல்லாம் உள்ள சேர்த்துக்கிறாங்க, வரவங்கள்ட்ட ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. வந்த உடனே சபையில் சேர்த்து பேர் எழுதி, இத்தனை ஆத்துமா இந்த மாசம் எங்க சபைக்கு வந்தாங்க, சபை வளர்ந்துடுச்சு பெருகிடுச்சுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இது விஷயம் இல்லை. ஆனா இங்க கடைசி நாட்கள் எழும்புகிற சபையில, கிறிஸ்து உருவாக்குற சபையில எப்படி இருக்க போகுதுன்னா, யார் தங்க போறாங்கன்னா, அதான் 2ஆம் வசனத்துல சங்கீதக்காரர் சொல்றார், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள். 3ஆம் வசனம் சொல்லுகிற, அவன் நாவில புறங்கூறுவதில்லை, அடுத்தவங்க பத்தி புறங்கூறுவ மாட்டான். ஆஹ் தன் தோழருக்கு தீங்கு செய்வதில்லை. யாரும் தங்களுடைய அயலான் தோழர்கள் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்க மாட்டான், தீங்கு செய்வதில்லை. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமல் இருக்கிறான். ஒருவேளை அவங்கள பத்தி மற்றவங்க நிந்தையா சொன்னா கூட அதை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. அதெல்லாம் எடுக்காதீங்க, அதை பத்திலாம் பேசாதீங்க, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த காரியத்தை விட்டுருவாங்க. அவங்க அதை எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்துல இல்லை. ஸோ அவர்கள் அதை எடுப்பதில்லை. 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறார்கள். ஸோ அவங்களுக்கு ஆகாதவங்களெல்லாம் அற்பமா நினைக்கிறாங்களா, அவசியம் இல்லை என்று விட்டு விட்டு கர்த்தருக்கு பயந்து யார் நடக்கிறாங்களோ அவங்கள கனம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்கள கனம் பண்ணுவாங்க. ஆஹ் ஆணையிட்டதினால் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார். ஸோ அவங்க தேவ சமூகத்துல எதுக்காக ஆணையிடுறாங்களோ, இல்லாட்டா எதுக்கு தீர்மானம் எடுக்கிறாங்களோ, பொருத்தனை செய்யறாங்களோ, நஷ்டமே வந்தாலும் அவங்க அதில் தவற மாட்டாங்களாம். 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றம் இல்லாதவன் விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று படிக்கிறோம். இந்த பெரிய பர்வதத்தில், அசையாத பர்வதத்தில், என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடிய பர்வதத்தில், அந்த ஆலயம் ஸ்தாபிக்கப்பட போகிற பர்வதத்தில் யார் இருப்பாங்க என்பதை தான் நீங்க சங்கீதக்காரர் சொல்ற. ஸோ யார் வாசம் செய்வா? எல்லாரும் போய் அதுல போயிட முடியாது. எல்லா ஜனங்களும் போய் நீங்க நினைக்கிறாங்க சபைக்கு வந்துட்டு எல்லாரும் போயிடலாம், எல்லாரும் அந்த ஆலயத்துல இருக்கலாம். அப்படி அல்ல. பெரியம்மாள் உத்தமமா நடக்கணும், நீதியை நடப்பிக்க வேணும், மனதார சத்தியத்தை பேசணும், சத்தியத்தை பேச வேணும், நாவினால் புறங்கூறாமல் இருக்கணும், தோழருக்கு தீங்கு செய்யாம இருக்கணும், நிந்தையான பேச்சுகளை எடுக்கவே கூடாது, அதை பத்தி யோசிக்க கூட கூடாது. எடுக்காமல் தேவனுக்கு பயப்படுபவர்களை கனம் பண்ணி, நஷ்டமே வந்தாலும் எடுக்கிற தீர்மானங்கள் பொருத்தனைகள் உண்மையா இருந்து இவ்விதமா ஜீவிக்கப்படுவது போல்தான் அசையாமல் இருக்கிறார்கள், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார்கள். பெரிய மொழி அந்த கல்லோ என்றென்றைக்கும் நிலைத்திருந்தது என்று சொல்லி படிக்கிறோம். ஆகவே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வர வேண்டும் என்று சொன்னால், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள நாமும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் கூட நம்முடைய ஆதி அனுபவங்களை, அந்த ஆதி மேன்மைகளை காத்து கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்துல படித்ததை போல உத்தமமாய் நடந்து நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள. ஆகவே அப்படி ஜீவிக்கிறவள் தான் அந்த கல் உருண்டு வரும்போது மோதி இடறி விழுவதில்லை. அதான் வேதத்துல வாசிக்கிறோம், இந்த கல்லின் மேல் விழுகிறவனும் நொறுங்கி போவான், இந்த கல் யாரு மேல விழுமோ அவன் நசுங்கி போவான். ஆகவே கல்லு மேல நிக்கிறவங்களும் விழுந்துடக்கூடாது, கல்லு வந்து மேல விழுறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஸோ 2 அனுபவத்திலும் இழப்பு நமக்கு தான், கல்லுக்கு இல்லை. இழப்பு நமக்கு தான். ஆகவே பிரியமானே, நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், விழாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில நம்முடைய ஜீவியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக. இந்த நாளிலும் கேட்டதான சத்தியத்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போமா. அந்த பாதி களிமண் பாதி இரும்பும் ஆகிய அப்படிப்பட்ட கலப்படமான சூழ்நிலையிலே, ஒருவரோடு ஒருவர் கலந்திருக்காமல் ஐக்கியமில்லாத சூழ்நிலையிலே, அந்த நியாயத்தீர்ப்பாகிய கல் உருண்டு வந்து அதை மோதி நொறுக்கி விட்டு எல்லாவற்றையும் பதறுக்கோப்பாக மாறிவிட்டு
அதுவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதான ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வருகிறது. ஆகவே நாம் கூட கவனமாய் நம்முடைய ஜீவியத்தை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. தானியேல் 2 அதிகாரம் 35 வாசிக்கும் போது, அவ கோடை காலத்துல போரடிக்கிற களத்துல இருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடம் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதினோ கல்லோ என்றார். ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. பிரியமானவர்களே, ஒரு பெரிய பர்வதம் நமக்காக உண்டு. அந்த பெரிய பர்வதத்தை நாம கூட விசுவாசிவமாக, பிரமாணத்தின்படி தேடாமல் விசுவாசத்தினால் அவரை தேடினால் அந்த கல் நம்மை இடற செய்யாது, அந்த கல் நம்மை விழத்தள்ளாது. நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் அவரை தேடுவார், கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் அவரை தேடுவார். அப்படி தேடும் போது அந்த கல் ஒருபோது நம்ம இடற செய்வதில்லை. ஆகவே ஒரு விஷயம் கூட, கண்களை மூடி கர்த்தருடைய கரத்துல நம்ம எப்போ கொடுப்போமாக, அது சீக்கிரமாய் அந்த நியாய தீர்ப்பின் கல்லானது வரப்போகிறது. எப்படிப்பட்ட சபையை மோதும், எப்படிப்பட்டதான் நிலைமையில ஜனங்களை மோதும் என்பதை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இரும்பும் களிமண்ணும் ஆகிய உறுதியற்ற தன்மை வரும்போது, தான் எடுத்த தீர்மானங்கள்ல உறுதியா இல்லாத போது, விசுவாசத்துல உறுதியா இல்லாத போது, நம்பிக்கையில உறுதியா இல்லாத போது, வருகை நிச்சயத்துல உறுதியா இல்லாத போது, எப்ப உறுதி இல்லாத நிலைமை வருதோ அன்னைக்கு அந்த கல் மோதும், இடற செய்யும். ஒரே கல்லு தான் ஒரு குரூப்புக்கு. அது தாங்குகிற, சுமக்கிற, ஏந்துகிற, தப்புவிக்கிற கல்லா இருக்கும். ஒரு கூட்டத்தாருக்கு அது ஒத்தாசை செய்கிற கல்லா இருக்கும். அதே சமயம் அதே கல் ஒரு கூட்டத்தாருக்கு இடறுகிறதுக்கான, தவறுதற்கான கல்லா இருக்கிற. பிரியமானவர்களே, அந்த கல், அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் நமக்கு இருக்கிறார் என்பது நாம் தான் முடிவு செய்வேன். வருடத்தின் கடைசியில கூட அப்படிப்பட்ட கல் மேல் வந்து விழாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. இன்றைக்கும் அந்த கல் இரக்கத்தின் கல்லாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த கல் நம்முடைய கிருபையின் கல்லாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஜீவியத்தை செம்மையாக்கி கொள்வோமாக. நம்முடைய ஜீவியத்தை செப்பனிட்டுக் கொள்வோமாக. நம்முடைய ஜீவியத்தை சரி செய்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக நாம் காணப்படும் போது, சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை எல்லா நற்கிரியைகளுக்கும் தேவன் பிரயோஜனப்படுத்துகிறார். எல்லா நற்கிரியை பிரயோஜனப்படுத்துறது மட்டும் இல்ல, அவர்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் கத்தர் வைத்து நடத்துவார். அவங்கள கத்தர் ஹானர் பண்ற, கனப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, மனுஷனால் உண்டாகிற கனம் அல்ல, அது தேவனால் உண்டாகிற கனம். பொன் பாத்திரமா இருக்கவும் மனுஷன் கனப்படுத்துவான், வெள்ளி பாத்திரங்களை மனுஷர்கள் கனப்படுத்துவாங்க. ஆனா இதெல்லாம் விட்டு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை தான் தேவன் கனப்படுத்துகிறார். ஆகவே வருட கடைசியில கூட கத்த நம்மிடத்துல பார்க்கிறது சுத்திகரிப்பின் ஒரு அனுபவம் தான். ஆகவே கண்களை மூடி கத்தோடைய கரத்துல நம்மை தாழ்த்துவோமாக. சத்தியங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, உம்முடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கத்தா, இந்த வருட கடைசியிலும் ஒரு விஷயம் கூட உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிலையானது ஆதி மேன்மை இழந்து பசும்பொன்னினால் தொடங்கப்பட்ட அனுபவம் மாறி வெள்ளிக்கு வந்து, வெண்கலத்துக்கு வந்து, இரும்புக்கு வந்து, கடைசியில களிமண்ணா மாறிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே இன்றைக்கு உலகம் மட்டுமல்ல, சபைகளும் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ஆண்டவர், ஆதியிலிருந்து அன்பை விட்டுவிட்டு, ஆதியின் கிரியைகளை விட்டுவிட்டு, ஆதி மேன்மையை விட்டுவிட்டு, ஆதியிலிருந்து தரிசனத்தை விட்டுவிட்டு, ஆதியிலிருந்து ஆண்டவரே அற்புதமான ஜீவியங்கள் எல்லாம் நஷ்டப்படுத்தி கொண்டு இப்பொழுது ஏதோ ஒரு அனுபவத்துல ஆண்டவரை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி இரும்போடு மண் கலவாது இருக்கு, அது போல இன்றைக்கு தேவ ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து கொள்ளாதபடிக்கு, ஐக்கியம் இல்லாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு, ஒப்புரவாகாதபடிக்கு ஆண்டவரை விலகியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டவர், பார்ப்பதுக்கு ஒன்றா இருக்கிறது போல இருந்தாலும் ஆண்டவரே உள்ளுக்குள் ஒரு ஐக்கியம் இல்லை. ஆண்டவர் சமாதானம், இந்த ஐக்கியம் ஆண்டவரே மனுஷர்கள மட்டும் இல்ல, தேவத்தோடும் ஒரு ஐக்கியம் இல்லாத சூழ்நிலை உண்டாகி விடுகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே அந்த கல் உருண்டு வந்து எப்படி அந்த சிலையை மோதி ஆண்டவரே பறக்கடித்ததோ, அதுபோல் ஆண்டவர் தேவனுடைய நியாய தீர்ப்பு சபைகள் மேல் வந்து, ஆண்டவர் ஊழியங்கள் மேல் வந்து, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஊழியங்களை, சபைகளை, ஆத்துமாக்களை பறக்கடிக்க போகிற அப்படினால் நாங்கள் கவனமா எச்சரிக்கையாய் ஜீவிக்க கத்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கல்லோ பெரிய பர்வதமாக மாறி பூமியை நிரப்பிச்சு. ஆமா ஆண்டவரே, அப்படிப்பட்டதான தேவன் சீக்கிரம் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க போகிறீர். அந்த பரிசுத்தவான்களின் ராஜ்யத்துல, அந்த மலை மேல் உண்டாக்கப்பட்ட பட்டணத்துல ஆண்டவரே ஒவ்வொருவரும் வந்து சேர வேணுமே. அது ஆண்டவர், அங்கு எல்லாரும் வரப்போகிறது இல்லை. உத்தமமாய் நடந்து கத்தாவி செம்மையான காரியங்களை பேசி மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள், ஆண்டவரே மற்றவர்களுக்கு தீங்க நினைக்காதவர்கள், ஆண்டவரே ஒரு மெய்யான ஜீவியம், சுத்தமான ஜீவியம் செய்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அங்கே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபை காணப்பட போகுது, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் காணப்பட போகுது. அதுக்கென்று எங்களை இந்த சத்திய
சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்தர் ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கிருபைக்குள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். வருட கடைசியிலும் சுத்திகரித்து உயிர்ப்பித்து ஒரு புதிய அனுபவத்துக்குள் எங்களை கொண்டு போக முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உரிமையாக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.